ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா இருந்தது. மூவி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் படத்துல பேசியிருக்காங்க. ட்ரைலர்ல நம்ம பார்த்தது ஒண்ணுமே கிடையாது. ஆனா படத்துல பயங்கரமா வந்து நம்ம எந்த அளவுக்கு சிரிக்க வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல பேசக்கூடிய டைலாக்ஸ், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்து பக்காவா ஒர்க்கா இருக்கு. கண்டிப்பா பயங்கரமா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஆக்சுவலி அவங்கள வச்சு நிறைய லைவ் லொகேஷன் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு அடையாளமே தெரியல. ஏன்னா அந்த ஒரு கிராமத்துல அவங்கள வச்சு லைவ் லொகேஷன்ல வெளியில எடுத்திருக்கிறது, அதுவும் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்களுடைய மேக்கப் இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க பேசக்கூடிய டைலாக்ஸ் வேற மாதிரி இருந்தது. அண்ட் முக்கியமா டைரக்டர் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியா கன்வே பண்ண முடியும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்றத சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. அண்ட் டீம்ல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியாது. பாலசரவணன் லிட்டரலி ஒரு சில இடங்களை அளவிச்சிட்டாரு. அதே மாதிரி முனிஷ்காந்த் அளவிச்சிருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னோட மியூசிக் பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் கமல் ஃபேன்ஸ்ல ட்ரீட்டுங்க. ஏன்னா பயங்கரமான சாங்ஸ் இருக்கு. அவருடைய சாங்ஸ் எல்லாமே வந்து படத்துல ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. கமல் ஃபேன்ஸ் பயங்கரமான ட்ரீட். அண்ட் சிவகார்த்திகேயன் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறேன்.